மீளாய்வு குழுவின் ரிவ்யூ கமிட்டி அனுமதி கிடைத்தவுடன் விடுவிக்கப்படும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த மீளாய்வு குழுவும் உத்தியோகபூர்வமாக ரிவ்யூ கமிட்டி அனுமதியை வழங்கியுள்ளது. எனவே இனியும் நிர்வாக அல்லது சுங்க நடைமுறைகளை காரணம் காட்டி இந்த பிரதிகளை அல் குர்ஆன் புனித பிரதிகளை தடுத்து வைப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. புனித அல் குர்ஆன் பிரதிகளை விரைவாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். Honorable A.M. Hizbullah, you have 2 minutes. Minutes, sir? Yes. I have 4 minutes, sir. No, we have pruned all that and... பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்கள், பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த புத்த சாசன மதவிவகார முஸ்லீம் கலாச்சார அமைச்சு இந்த விவாதத்திலே மிகவும் சந்தோஷமடைகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்களிலே பேசப்படுவதுதான் அல் குர்ஆன் விடுவிப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை. புனித அல் குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்கு சாதாரண ஒரு நூல் கிடையாது. அது எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி, ஆன்மீக அடையாளம் மற்றும் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகும். இந்நிலையில் புனித அல் குர்ஆன் பிரதிகள் கடந்த 2 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது எங்களின் மத சுதந்திரம் மற்றும் ஆன்மீக உரிமை தொடர்பில் கடும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. இது கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது தொடரில் பல முறை உயரிய சபையிலே தாம் உரையாற்றியதோடு எங்களால் முடிந்த பல முயற்சிகளை கௌரவ எல்லா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கௌரவ அமைச்சராகிய நீங்களும் இது தொடர்பிலே கடுமையான முயற்சிகளை எடுத்து வருவதை நாங்கள் அறிகின்றோம். அதற்காக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். இதுவரை மீளாய்வு குழுவின் ரிவ்யூ கமிட்டி அனுமதி கிடைத்தவுடன் விடுவிக்கப்படும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த மீளாய்வு குழுவும் உத்தியோகபூர்வமாக ரிவ்யூ கமிட்டி அனுமதியை வழங்கியுள்ளது. எனவே இனியும் நிர்வாக அல்லது சுங்க நடைமுறைகளை காரணம் காட்டி இந்த பிரதிகளை அல் குர்ஆன் புனித பிரதிகளை தடுத்து வைப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்கள் இது தொடர்பிலே பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சு என்பதில் உடனடியாக தலையிட்டு இந்த தாமதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து புனித அல் குர்ஆன் பிரதிகளை விரைவாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மன்னர் ஃபஹத் அல் குர்ஆன் அச்சகத்தினால் அச்சிடப்பட்ட தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அல் குர்ஆன் பிரதிகளுக்கு இப்படி ரிவ்யூ கமிட்டி உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆகவே இதற்கு மேலும் இதனை வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அமைச்சு, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு தொடர்பு கொண்டு ரிவ்யூ கமிட்டியினுடைய பெர்மிஷன் இப்பொழுது இதை ரிலீஸ் பண்ணுமாறு அந்த ரெக்கமெண்டேஷன் கடிதம் கொடுத்த நிலையிலே அது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதிமேத ஜனாதிபதி அவர்களை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர்களும் இருக்கின்றார். நாங்கள் சந்தித்த போது கூட ரிவ்யூ கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்காத காரணத்தினால்தான் இன்னும் அதனை அனுமதிக்க முடியாத நிலையை பற்றி சொன்னால். ஆகவே இப்பொழுதும் ரிவ்யூ கமிட்டியினுடைய அனுமதி கிடைத்த நிலையிலே அதனை விடுவிப்பதற்காக கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சந்தர்ப்பத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தேங்க்யூ. What's your point of order, Honorable Munir Mulaffer? What's your point of order? குர்ஆன் சம்பந்தமான ஒரு கௌரவ இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது சம்பந்தமான ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மீளாய்வு குழுவினர் அவர்களது கருத்தினை தெரிவித்து எமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். கடிதத்தை பாதுகாப்பு தரப்பினருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அது சம்பந்தமான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றத நான் நினைக்கின்றேன். ஒரு நல்ல முடிவு கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த விடயம் சம்பந்தமான விடயங்களை எமது பணிப்பாளர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Okay, Honorable